உங்களை விட கம்மியாக இருக்க ஒரு டேலண்டான பர்சனை வந்து எப்படி உங்களை பீட் பண்ணி ஜெயிச்சுட்டு போகிறாங்க அப்படின்னா ஒரே ஒரு சின்ன விஷயத்தினால தான். அது என்ன விஷயம் அப்படின்னா ஹார்ட் ஒர்க், உழைப்பு அப்படின்ற ஒரு விஷயம். இது எந்த இடத்துல நம்மகிட்ட மிஸ் ஆகுது அப்படின்னா, நம்மகிட்ட பயங்கரமான டேலண்ட் இருக்கும். ஆக்சுவலாக நான் எப்படி அப்படின்னா ஒரு ஆர்டிஸ்ட். நான் கலந்துக்கிட்ட எல்லா காம்படிஷன்லையுமே ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கேன். உண்மையில் ரியலாக நான் வாங்கியிருக்கேன். ஆனால் நான் மேக்ஸிமம் போட்டிகளில் வந்து கலந்துக்க மாட்டேன். இப்போது என்னோடய காலேஜில் எனக்கு கலைத்திருவிழா அப்படின்ற ஒரு போட்டிலாம் இருக்குது. ஆனால் நான் கலந்துக்கவே மாட்டேன். ஏன்னா என்கிட்ட டேலண்ட் இருந்தும் போயிட்டு அங்கே நேம் கொடுக்கறதுக்கு, அப்புறம் அந்த டயத்தை ஒதுக்கி அங்கே போயிட்டு உட்காந்து ட்ராப் பண்ணுறதுக்கு ஒரு சோம்பேறித்தனம். என்ன மாதிரி இருக்கிற நிறையா பேர் இங்கே மேக்ஸிமம் இருக்கிறீங்க. ஏன்னா அந்த வீடியோ பார்க்குற நீங்கள் கூட ஒரு பயங்கரமான ஒரு டேலண்டான ஒரு பர்சனாக இருக்கலாம் ஏதோ ஒரு விஷயத்தில். ஆனால் உங்களை விட ஒரு சின்னவங்க உங்களை பீட் பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் லேசினஸ். ஸோ இந்த லேசினஸை எப்படி இந்த வீடியோவில் கண்ட்ரோல் பண்ணலாம், திருப்பி உங்கள் பழையபடி உங்களை ப்ரைம் எப்படி கொண்டு வர்றது அப்படி சொல்லிட்டு நான் சொல்ல போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் கார்த்தி. ஓகே, ஆக்சுவலி 2 விஷயத்தினால நம்மகிட்ட டேலண்ட் இருந்தும் தோற்று போகிறோம். ஃபஸ்ட்டு விஷயம் வந்து யார் அப்படின்னா நம்மளோட அம்மா அப்பா. என்னோட அம்மா அப்பா அப்படி சொல்கிறேன்னு நினைக்கிறாங்கன்னா ஆக்சுவலி அவங்க தான் முக்கியமான காரணம். ஃபஸ்ட்டு விஷயத்து அவங்களால தான் நம்ம தோற்று போகிறோம். நான் எதனால் அப்படி சொல்கிறேன்னு சொல்லிட்டு பின்னாடி சொல்கிறேன். ஸோ 2வது விஷயம் என்ன அப்படின்னா நம்மளை சுற்றி இருக்கிற சொசைட்டிங்க, சோசியல் மீடியா சொசைட்டி. நம்ம எல்லாருக்குமே ஏதோ ஒரு விஷயத்த பண்ணணும் செய்யணும் அப்படின்ட்டு ஒரு ஆசை இருக்கும். என்ன மாதிரி யூடியூப் ஆரம்பிக்கணும்னு நீங்கள் கூட நினச்சிருக்கலாம். இல்லை படிப்பை தாண்டி ஒரு விஷயம் ஏதோ பண்ணணும், மற்றவங்களோட புதுசாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது நினச்சிருப்பீங்க. பட் அது உண்மையிலே ரியலாக நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்களா? கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா, நான் வந்து முன்னாடிலாம் காலைல 5 மணிக்கு இருந்துச்சு ஒரு வாக்கிங் போகலாம், ஒரு ரன்னிங், ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைப்பேன். நைட்டு தூங்குகிற கடைசி நிமிஷம் வரை நினைப்பேங்க. ஆனால் காலைல ஆக்சுவலாக எந்திரிக்கிறேன்னு கேட்டால் அலாரம் அடிக்கணும், எந்திரிச்சிருவேன். பட் ஆனால் அந்த அலாரத்தை ஆஃப் பண்ணி வச்சுட்டு திருப்பி தூங்கிடுவேன். ஸோ அந்தளவுக்கு சோம்பேறித்தனம். அதுவே நான் 4 மணிக்கு விஜயோட படம் ரிலீஸ் ஃபஸ்ட்டு ஷோ அப்படின்னா நானும் 3 மணிக்கு எந்திரிச்சு போயிடுவேன். யோசிச்சு பாருங்கள், ஒரு விஷயம் நம்ம எந்த விஷயத்துக்கு நம்ம பிடிச்சிருக்கோ அந்த விஷயத்துக்கு நான் பயங்கரமான இம்பார்ட்டன்ட் கொடுப்போம். இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இன்றைக்கி வந்து எனக்கு ஒரு காய்ச்சல்னு வச்சுக்கோங்க. இங்கேருந்து நான் வந்து ஊசி போட்டு எல்லாமே ஹாஸ்பிட்டல்லாம் எல்லாமே முடிச்சுட்டு நான் இப்போ வீட்டுக்கு நடந்து போயிட்டுருக்கேன். அப்போ வந்து எனக்கு உடம்புலாம் பயங்கரமான வலியாக இருக்கும், ரொம்ப டயர்டாக இருக்கும். நான் டக்குன்னு வீட்டுக்கு ஓடணும்னு நினச்சாலும் என்னால் ஓட முடியாது. ஆனால் ஒரு வேளை அந்த நேரத்தில் ஒரு சொறி பிடிச்ச நாய்க்கு வந்து என்னை விரட்டுது அப்படின்னா அந்த நேரத்தில் என்ன ஆனாலும் சரி உசுரை காப்பாற்று அப்படின்றதுக்காக என்னால் முடியலனாலும் நான் பயங்கரமாக ஓடுவேன். ஆக்சுவலாக அந்த நேரத்தில் என்ன வருது அப்படின்னா ப்ரெஷர், அதாவது ஒரு விஷயத்தை பண்ணியே ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் வருது. ஸோ அதனால நான் அந்த விஷயத்தை பண்ணுறேன். ஸோ இந்த ஒரு விஷயம் தான் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப மிஸ் ஆகுதுங்க. இப்போ நான் சொன்னல அந்த அம்மா அப்பா அப்படின்ற ஒரு கான்செப்ட்டு, எல்லாரோட அம்மா அப்பாவும் சின்ன வயசுலேருந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா காலைல சீக்கிரம் எந்திரிக்கணும், சோறு சாப்பிட்ணும், பல்லு விளக்கிட்டு குளிச்சுட்டு வந்து சோறு சாப்பிட்ணும், அப்புறம் ஸ்கூல் போகணும், ஸ்கூல் ஆர் காலேஜ் இந்த மாதிரி டக்குன்னு கிளம்பி போகணும், திருப்பி வந்ததுக்கப்புறம் சாப்பிட்டு திருப்பி மறுபடியும் படிச்சுட்டு திருப்பி மறுபடியும் தூங்கணும், கேப் கிடைக்கிறப்ப விளாடுங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. சரி கார்த்தி, இது நல்லதுக்கு தானே சொல்கிறாங்க, இதில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படி சொல்லி கேட்டிங்கன்னா அங்கே தாங்க பிரச்சனை இருக்குது. இதெல்லாம் ஒரு காலேஜ் முடிக்கிற வரை ஓகே, ஒரு செட்டப் ஒரு சிஸ்டத்தில் வந்து இப்படி தான் இருக்கணும். ஏன்னா எல்லாரோட அம்மா அப்பாவும் என்ன நினைப்பாங்க, ஸோ தன்னோட புள்ள வந்து நல்லா படிக்கணும், நல்லா போயிட்டு வரணும், நம்ம நிலைமை வரக்கூடாது, ஒரு நல்ல நிலைமையில் இருக்கணும் அப்படி தான் நினைப்பாங்க. ஆக்சுவலி அவங்க நினைக்கிறது தப்பு இல்லை. பட் காலேஜ் முடித்ததுக்கப்புறம் எல்லோரும் மாதிரியும் ஒரு 9 to 5 ஜாபுக்கு போகக்கூடாது, தனக்கு பிடிச்ச ஒரு வேலையை பண்ணணும் அப்படின்ட்டு எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும். ஸோ அந்த ஒரு நேரத்தில் வந்து அவங்களோட எண்ணம் என்னவாக இருக்குன்னா, பையனுக்கு ஒரு நல்ல வேலை கிடச்சி, ஒரு நல்ல பொண்ணு கிடச்சி, ஒரு நல்ல லைஃபுக்கு போகணும் அப்படின்னு மட்டும் தான் நினைப்பாங்க. பட் அதை தாண்டி நமக்கு ஒரு விஷயம் மேலே பிடிச்சிருக்கு, ஒரு விஷயம் பண்ணணும் அப்படிங்கிறப்ப வந்து அவங்களோட கம்ஃபர்ட் ஜோனில் விட்டு வெளில வந்துடுவோம். சின்ன வயசில் வந்து நம்ம அவங்க படின்னு சொல்கிறப்ப மட்டும்தான் படிப்போம். ஓகேவா, படின்னு சொல்கிறப்ப தான் படிப்போம், விளையாடுன்னு சொல்கிறப்ப விளையாடுவோம், சாப்பிடு அப்படின்னு சொல்கிறப்ப தான் சாப்பிடுவோம். ஸோ இதே சிஸ்டம் தான் நம்ம ஸ்கூல்லேயும் ஃபாலோ பண்ணியிருப்போம், காலேஜ்லேயும் ஃபாலோ பண்ணியிருப்போம். ஓகே, அப்போ வந்து நம்ம மைண்ட் என்ன ஃபிக்ஸ் ஆகிருக்கு அப்படின்னா ஒரு விஷயம் பண்ணு, யாராவது பண்ணு அப்படின்ற ஒரு ஆர்டரோ ஏதோ ஒரு ப்ரெஷரோ கொடுத்தா மட்டும்தான் நம்ம பண்ணணும். ஸோ மற்ற நேரத்தில் வந்து ஃப்ரீயாக இருந்துக்கலாம் போல் அப்படின்னு சொல்லிட்டு மைண்டை வந்து யோசிச்சு வச்சிடும். இந்த ஒரு விஷயம் வந்து ரியல் லைஃப்பில் எப்படி அப்ளை ஆகுது அப்படின்னா, நம்ம அந்த கம்ஃபர்ட் ஜோன் விட்டு வெளில வர்றப்போ நமக்கு ஒரு பர்டிகுலராக ஒரு விஷயம் மேலே பிடிச்சிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஆக்டர் ஆகணும்னு நினச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். எங்கள் அம்மாவுக்கு ஒரு நல்ல வேலைக்கு போகணுன்னு ஆசை.
பட் நான் ஆக்டர் ஆகணும் அப்படின்னா நான் அதுக்கான ஆக்டர் ஆகணும்னு சொன்னால் மட்டும் போதுமா? இது எப்படி? அதுக்கான ஹார்ட் ஒர்க் நான் போடல. சரி, நான் இப்போதைக்கு என்னால் போக முடியாது, சென்னைக்கெலாம் போக முடியாது அப்படின்னா அட்லீஸ்ட் நான் ஒரு யூடியூப்பில் வீடியோவோ ஒரு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸோ இந்த மாதிரி இது போட்டு எதுவுமே ட்ரை பண்ணல. பட் நான் ஆகணும்னு நினச்சா மட்டும் ஆகிட முடியுமா? என்கிட்ட என்கிட்ட நல்ல டேலண்ட் இருக்குது, நான் நல்லா நடிப்பேனே வச்சுக்கோமே. அந்த ஒரு டேலண்ட் வந்து ஒரு வீட்டுக்குள்ளே இருந்தால் மட்டும் உலகத்துக்கு தெரிஞ்சிருமா? ஸோ டேலண்ட் இருந்தப்போ அது வேஸ்ட்டு தானே. நான் நல்லா வரைவேன்னு எனக்கு தெரியும், ஆனால் நான் காம்படிஷனுக்கே போகலை அப்படின்னாலும் என்கிட்ட டேலண்ட் இருந்தால் அது வேஸ்ட்டு தான். ஸோ இந்த விஷயந்தான் நம்மகிட்ட இருக்கிறது மிஸ் ஆகுது. ஒரு விஷயம் இருந்தும் அதை எங்கே போய்ட்டு கரெக்டாக சேர்க்கணுமோ அதை அங்கே சேர்த்தாதாங்க ஆக்சுவலி ரிசல்ட்டே நமக்கு கிடைக்கும். ஸோ அங்கே தான் நம்ம மிஸ் பண்ணுறோம். என்கிட்ட இருந்த அந்த சோம்பேறித்தனம் மாதிரி தான். எனக்கு ஆக்சுவலி எந்த அளவுக்கு சோம்பேறித்தனம் இருக்குது அப்படின்னா, நான் வந்து நைட்டில் தூங்குறதுக்கு முன்னாடி போயிட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுவேன். ஸோ திருப்பி வந்து எனக்கு வரும். ஆப்வியஸ்லி எனக்கு அந்த மழை காலத்தில் வந்து திரும்ப வந்துக்கிட்டே இருக்கும். நைட் நேரத்தில் மறுபடியும் யாரா போய்ட்டு அடிச்சுட்டு வர்றேன்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் வரும். கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் உருண்டு பறந்துட்டு இருப்பேன். எவன்டா போய்ட்டு இங்கேருந்து வெளில போய்ட்டு கதவெல்லாம் திறந்து அவன்கிட்ட போய்ட்டு அடிச்சுட்டு வரணுமா அப்படின்ட்டு. அந்த விஷயத்துக்கு கூடங்க சின்ன வயசுலேருந்து ஒரு சிஸ்டமேட்டிக்காக பழகிட்டோம். ஆக்சுவலாக ஒரு விஷயத்தை நம்ம செய்ய சொன்னால் மட்டும்தான் அந்த விஷயத்தை செய்கிற மாதிரி. ஸோ எப்போ நம்ம அதை விட்டு வெளில வர்றோமோ அப்போ தான் நம்ம ஆக்சுவலி வாழ்க்கையில் வந்து நம்ம நினச்சதை பண்ண முடியும். இதுதான் ஃபஸ்ட்டு விஷயம். ஸோ இதில் ரெண்டாவது விஷயம் என்னென்னா டெக்னாலஜிங்க. இந்த சொசைட்டி வந்து எப்படி ஃபுல்ஃபில்லாக இருக்குது அப்படின்னா, எதுக்காக நம்ம ரீல்ஸை வந்து விட்டுருக்காங்க. முன்னாடிலாம் வந்து யூடியூப்பில் வந்து ஒரு 15 நிமிஷம் வீடியோ நம்மளால் பார்க்க முடியும். ஆனால் இப்போ வந்து ஆக்சுவலாக ஒரு 15 செகண்ட் இருக்க ஒரு ரீல்ஸை வந்து நல்லா இல்லை அப்படின்னா ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுறோம். ஏன்னா அந்தளவுக்கு வந்து நம்மளோட மைண்டை வந்து அவங்க சேஞ்ச் பண்ணிட்டாங்க. முக்கியமாக இந்த இன்ஸ்டாகிராம் எதுக்கு உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னா, நம்மளோட மொத்த மைண்டும் அவங்ககிட்ட தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சிஸ்டத்தை வந்து க்ரியேட் பண்ணிட்டாங்க. ஸோ இதை விட்டு நம்ம வெளில வரணும் அப்படின்னா நாம் வந்து அந்த சிஸ்டத்தை உடைக்கணுங்க. ஸோ அதுக்கு முக்கியமான ரூல் என்ன அப்படின்னா, நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஸோ அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் அதை விட்டு வெளில வந்துடலாம். ஸ்டார்ட் ஃபாலோவிங் வாட் யூ ரியலி வாண்ட். உங்களுக்கு என்ன தேவையோ அதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சோசியல் மீடியாவோ எதை வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களை நான் யூஸ் பண்ண வேணான்னுலாம் சொல்ல, ஏன்னா நானே யூஸ் பண்ணுவேன். பட் உங்களோட தேவை என்ன, நீங்கள் எந்த விஷயத்தெலாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு யூஸ் பண்ணுங்கள். ஒருவேளை நீங்கள் உங்களுக்கு தேவையான விஷயம் நீங்கள் பண்ணலை. இப்போ நான் யூடியூப் வீடியோ எடுக்கணும், நான் அந்த யூடியூப் வீடியோ எடுக்கல அப்படின்னா நான் ரீல்ஸ் பார்க்குறதையும் நான் நிப்பாட்டிடணும். ஒன்று இதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை பண்ணணும், இல்லைனா இதையும் பண்ணக்கூடாது அதையும் பண்ணக்கூடாது. 2 விஷயந்தான். ஸோ இப்போ சும்மா இருக்கிறப்ப என்ன பண்ணணும்னு தோணும், ரீல்ஸ் பார்க்கணும்னு தோணுமா, அப்போ நமக்கு ஆப்வியஸ்லி நமக்கு தேவையான விஷயம் வந்து நம்ம ஆக்சுவலாக பண்ண ஆரம்பிச்சிருவோங்க. ஆக்சுவலாக டைம் போயிட்டே இருக்குங்க. நம்ம அப்புறம் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம எவ்வளோ ஸ்கிப் பண்ணுறோமோ அவ்வளோவுக்கு வந்து நம்மளோட டைம் போனால் திருப்பி வராது, வயசு போனாலும் திருப்பி வராது. இப்போ வந்து நான் 1 மில்லியன் அடிக்கணும் அப்படின்னா 3 இயர்ஸ்க்குள்ளே பண்ணி தான் ஆகணும். ஏன்னா சில பேருக்கு இருக்கலாம், எங்கள் அம்மா அப்பா வந்து சம்பாரிச்சு வச்சுருக்காங்க, நான் வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கிறேன் அப்படின்றவங்க இருக்கலாம், ஓகே. பட் நம்மளை மாதிரி இருக்கிற மிடில் கிளாஸுக்கு வந்து அவ்வளோலாம் இருக்க முடியாது. ஏன்னா அடுத்தடுத்து தங்கச்சி இருக்கும். ஸோ ஒவ்வொரு கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். ஏன்னா அந்த ஒவ்வொரு வயசில் வந்து அதை பண்ணலான்னு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஆக்சுவலாக வாழ்க்கையை தொலைக்க வேண்டிய நிலைமை வந்துடும். ஸோ அந்த நிலைமை வரக்கூடாது அப்படின்னா இன்றைக்கி தான் உங்களோட கடைசி நாள் நினச்சிங்க. எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் இன்றைக்கி தான் என்னோடய லாஸ்ட் நாள் அப்படின்ட்டு எனக்கு ஒரு சில கோல்ஸ் எல்லாம் இருக்குது. நான் வந்து எனக்கு பண்ணவே தோணாத நேரத்தில் வந்து இன்றைக்கி தான் என்னோடய கடைசி நாள் நினச்சிக்குவேன். ஸோ அப்படிங்கிறப்போ வந்து நான் அந்த கடைசி நாள் வந்து நான் அச்சீவ் பண்ணியிருக்கணும். ஸோ பண்ணலை அப்படின்னா நான் அன்றைக்கி தான் அப்படின்றத எடுத்துக்கிட்டு நான் இப்போலேருந்தே பண்ண ஆரம்பிச்சிடுவேன். இந்த ஒரு விஷயத்தை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதுக்கு முக்கியமான ஒரே விஷயம் வந்து நம்ம நடக்க போகிறத முன்னாடி இப்போ நம்ம கனவாக யோசிச்சுக்கணும். ஆப்வியஸ்லி நான் வந்து 12th முடிக்கிற வரையும் எனக்கு தெரியல நான் 12th நல்லா படிக்கணும், நல்ல மார்க் வாங்கணும் அப்படின்னு தெரியல. ஆக்சுவலாக 12th முடிச்சு ஒரு காலேஜ் சேர்ந்ததுக்கப்புறம் தான் ஆக்சுவலாக வாங்கியிருக்கலாமோ, ஒரு நல்லா கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு படிச்சிருக்கலாமோ அப்படி சொல்லி தோணுச்சு. ஸோ அதே விஷயந்தான் டைம் இருக்கும்போது தெரியாதுங்க. ஆக்சுவலாக டைம் இருக்குன்னு நினச்சிக்கிட்டே இருப்போம். ஆனால் டைம் வந்து அவ்வளோலாம் இல்லை. நீங்கள் எவ்வளோக்கு உங்கள் கோல்ஸை வந்து ஸ்கிப் பண்ணுறீங்களோ உங்கள் கோல் வந்து அவ்வளோ தள்ளி போய்கிட்டே இருக்குது. நீங்கள் அதை நோக்கி போடிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த கோல் வந்து கிட்ட வந்துக்கிட்டே இருக்கும். உங்கள் ஆம்பிஷன், நீங்கள் நினைக்கிற விஷயம் அது அப்புறம் பண்ணிக்கலாம் நீங்கள் எவ்வளோ தள்ளுறீங்களோ அது தூரம் போய்கிட்டே இருக்கும். ஸோ முக்கியமான காரணம் வந்து நம்ம சிஸ்டமேட்டிக்காக நம்ம அம்மா அப்பா அப்படி தான் பழக்கி விட்டாங்க. ஸோ அவங்க மேலே தப்பு இல்லை, நல்லா தான் வாழணும் அப்படின்ட்டு.
நம்ம சொசைட்டி அப்படி தான் இருக்குது. நம்ம ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு அவனுக்கு அனுப்பிவிட்டுட்டே இருக்கோம். இந்த வீடியோ கூட நம்ம கடைசியாக பார்ப்போம் நீங்கள் நினைப்பீங்க, ஆனால் வேறு வீடியோ பார்க்குறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. இந்த 2 விஷயம் இருக்குது, இருந்துமே நம்ம மாறுறோம் அப்படின்னா அது உங்கள் கையில் தான் இருக்குது. அதை மாற்றுறதுக்காக தான் நான் இருக்கிறேன், ஓகேவா? இந்த 2 விஷயத்தையும் மாற்றணும் அப்படின்னா சோம்பேறித்தனத்தை தூக்கி தூர போட்டுருங்க. எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, நீங்கள் நினச்சதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இன்னமும் எக்கேடோ கெட்டு போங்க, ஒரு கவலை இல்லை. ஏன்னா அதுக்கப்புறம் கெட்டு போனாலும் சரி, நீங்கள் பண்ண விஷயம் வந்து தூக்கி இங்கே நிற்கும். டேய் நீ என்னை பண்ணிட்டு தான் இந்த இத்து போனவெல்லாம் பார்த்துருக்குற, நான் உன்னை காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டு இங்கே நிற்கும். நீங்கள் இதை பண்ணாமல் நீங்கள் இதை மட்டும் பண்ணிட்டீங்கன்னா கடைசியாக வந்து அது இங்கே நிற்கும். பார்த்தியா, என்னை பார்த்துக்கிட்டே இருந்தால் கடைசியாக குட்டிச்சோராக போயிட்டு அப்படி சொல்லிட்டு இந்த ரீல்ஸ் இதெல்லாம் சொல்லணும். உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த நீங்கள் பண்ணுங்கள், இந்த விஷயத்தையும் பண்ணுங்கள், 2த்தையும் சேர்த்து பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் பண்ணிவிட்டு அதை பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்கிறேன். ஸோ லேசினஸ்ன்றது வந்து எல்லாத்துக்கும் இருக்கிறது தான், எவனுக்கு இல்லாமல் இல்லை, பெரிய அம்பானிக்கே இருக்கும். ஆனால் அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணிட்டு நம்ம ஒரு விஷயத்தை பண்ணிட்டு அதுக்கப்புறம் பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் மேட்ரு. ஸோ இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பற்றி பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எனக்கு வந்து என்ன அடுத்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். ஸோ அது வரைக்கும் நான் தான் அவன் கார்த்திக், பாய். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் வந்து நான் சொல்கிறதுக்கு மறந்துட்டேன். ஏன்னா சரி உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, ஒரு 9 to 5 ஜாபுக்கெலாம் போகக்கூடாது, ஏதாவது புதுசாக போடணும்னு ஆசையாக இருக்குது, இதான் நான் என்கிட்ட டேலண்ட்டே இல்லை அப்படின்னு ஒரு மாதிரி தோணுச்சுன்னா ஒரு சிம்பிள் ட்ரிக் ஒன்று சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு பாட்டு பாடணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு ஒரு மாதிரி வாய்ஸ் அப்படி தான் போகும், நீங்கள் எவன்கிட்ட கேட்டாலும் நல்லா இல்லை அப்படின்னு தட்டி விட்டு போயிட்டே இருமா. ஸோ போக 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 வந்து ஒரு 5 வருஷம் தொடர்ந்து அதை பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா எந்த ஒரு விஷயமும் தொடர்ந்து நீங்கள் கன்சிஸ்டன்சியாக எந்த ஒரு விஷயத்தை திருப்பி திருப்பி பண்ணுறீங்களோ அது உங்கள் ஹேபிட்டாக மாறி உங்கள் லைஃப் ஸ்டைலாக மாறி அது உங்கள் அடையாளமாக மாறும். ஃபஸ்ட் டே பண்ணதுக்கும் அந்த 5 வருஷத்துக்கு அப்புறம் பண்ணுறதுக்கும் ரிசல்ட் வேறு மாதிரி இருக்கும். ஸோ இதை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்களோ ஸோ அப்போவே உங்கள் சக்ஸஸ் வந்துருச்சு. ஸோ சொல்ல நினச்சேன், ட்ரை பண்ணி பாருங்கள்.